அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு நீங்கள் ஜாதக கட்டத்திலே சூரியன், குரு, சனி இருக்கின்ற அமைப்பினை நம் இணையதளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை பற்றிய விளக்கமும் வழிபாடை பற்றிய அற்புதத்தையும் தான் இந்த பதிவில் பார்க்க போறீங்க. வருகின்ற 2/3/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், திருதியை திதி, இந்த மூன்றும் கூடுவது என்பது ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆண்டு மட்டும் இருக்கிறது. இதில் சூட்சுமமாக சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருப்பார்கள். அது கும்ப மாதம் என்றே ஒரு பொருளாகிறது. சனி ஆட்சி பெற்றிருப்பார். சூரியன் அங்கிருந்து நகர்ந்து உச்சத்துக்கான காலடி எடுத்து வைத்து உச்சம் பெறுவதற்கான வழியில் நகர்ந்து கொண்டிருப்பார். இந்த தருணத்திலே தோஷங்கள் இருப்பது என்பது, அதாவது மனத்துல பயம், ஐயா நான் எவ்வளவோ பாடுபடுறேன், எனக்கு அந்த உயர்ந்த ஸ்தானம் மட்டும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, பூர்வீக சொத்துகளால் பிரச்சனைகள் அனுபவிப்பது, சரியாக வராதது, அதனால் பிரச்சனைகள் ஏற்படுவது, பூர்வீக சொத்து வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா என்று இந்த பூர்வீக சொத்தை பற்றி பலவிதமான பிரச்சனைகளும் சந்தேகங்களும் ஒவ்வொருவருக்கு இருக்கிறது. அவர்களுக்கும் சூரியன் என்ற கிரகம் நீச்சமானாலோ பகையானாலோ அஸ்தமித்து போனாலோ, இதற்கு கூட்டு கிரகங்களிலே ராகு கேதுகளோடு சேர்ந்திருந்தாலோ, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்னதான் பாடுபட்டாலும் உயர்ந்த நிலை என்பது வரவே வராது. அதே நேரத்தில் ஆழ்மனதில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். வேறு விதத்தில் பார்த்தால் உறவுகளினால் பகைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஏன் நாம் பாசத்தை வைத்து எதிரில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அந்த பாசத்தை நம் மீது வைக்காமல் வேதனைப்படுவீர்கள்? இப்படி பலவாக இருக்கும். அதில் குறிப்பிட்டு நம் திறமை, நம் உழைப்பு, நம் அறிவு பலம், நம் புத்திசாலித்தனம் இவ்வளவும் இருந்தும் ஏன் உயர முடியவில்லை என்ற கேள்விக்குறிக்கு முத்தாய்ப்பான நாள் அந்த நாள், தீர்வுக்கு முத்தாய்ப்பான நாள் அந்த நாள். இதை நீங்க கருத்துல வச்சுக்கணும். இப்போ சூரியன், சனி பகவான், உடல் நோய், எல்லா மருத்துவ பரிசோதனையும் செய்து பார்த்து எல்லாம் நார்மல், எல்லாமே ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு நோய் இருக்கிறது. சிலர் போவீங்க, அடிப்படும். ஏன் அடிப்படுதுன்னே தெரியாமல் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனிங்க, ஆரம்பத்தில் எதை செய்தாலும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், என்னவாகட்டும், வியாபாரமாகட்டும், ஆரம்பத்தில் நன்றாக போய்கொண்டிருந்தது. அப்படியே படிப்படியாக குறைந்து கடனிலே சிக்கி வெளிவர முடியாமல் மாட்டிக்கொள்வீர்கள். இது போன்று நிறைய பேருக்கு இருக்கும். அதுதான் அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எங்கெங்க இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் குறித்த நேரத்தில் நடக்க வேண்டியது தடங்களாகி தடையாகி மாறி போகும். இன்று நடக்கும் என்று நினைத்தது நடக்காமல் தள்ளி போகும். உங்கள் உடனே இருப்பவர்கள் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு பல விஷயங்களில் சிக்கிக் கொள்வதும் பொருளை இழப்பதுமாக இருப்பீர்கள். இந்த சனி பகவான் நீங்கள் பார்த்த கட்டத்தில் இருப்பவர்கள் இதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உடல், மனம், சோர்வு, முதலில் நன்றாக இருப்பது, பிறகு படிப்படியாக குறைந்து விடுவது, கடனாவது, இப்படிப்பட்டவர்களுக்கு தீர்வான ஒரு அற்புதமான நாள் அந்த நாள். ஐயா நகையை வாங்கின, ஆனா ஏற்கனவே இருந்த நகையோடு சேர்த்து பேங்க்ல வைத்துட்டேன். வச்ச நகையை மூட்க முடியல, முழுகி போகிற சூழ்நிலை. கடனை வாங்கின, நகையை மூட்ட, கடனை அடைக்கிறதுக்கு நகையை வித்த, ஆனா முழுமையா கடன் அடைக்க முடியல. நகையும் போச்சு, பணமும் கடனாச்சு, நிம்மதியும் போச்சு. இப்படி இருக்கிறவர்கள் ரொம்ப முக்கியமாக பிள்ளைகளால் மனவேதனை ஏற்படுபவர்கள். பிள்ளைகளும் இளைஞர்களும் முயற்சி உத்தியோகத்துக்கு செய்கிறீர்கள், ஆனால் நல்ல திறமையானவர்கள். நீங்கள் தங்க பதக்கம் வென்று கூட படிப்பை வென்றிருப்பீர்கள். ஆனால் இங்கே நேர்முக தேர்விலே போகும் பொழுதும்
தொழில் தேர்வுகள் டிஎன்பிசி எழுதும் பொழுதும் கடைசியில் கோட்டை விடுவீர்கள் நடக்கவே நடக்காது. ஏனென்றே தெரியாத ஒரு குழப்பம், மன வெறுப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த முயற்சி கைகூடணுன்றதற்காக பிரயத்தனப்பட்டு நீங்கள் முயற்சிப்பதெல்லாம் தோல்வியில் முடியும். இதனால் மன வருத்தம் கொள்வீர்கள். அதையும் வெற்றி பெறுவதற்கு, வெற்றி தருவதற்கு ஏதுவான நாள் இது. குழந்தை பேர் இல்லையே, எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோ விதத்தில் இருந்தோமே, குழந்தைக்கான வழி இல்லாமல் இருக்கிறதே. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்த கட்டத்தை பார்த்தீங்கல்ல, அதில் எங்கெங்கு குரு இருந்தாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பாருங்க. சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் அல்லது சூரியனோடு ராகுகேதுகள் சேர்ந்திருந்தாலும் இதுக்கு உட்பட்டதே ஆகும். இந்த 3 காரணங்களும் அதற்கும் சம்பந்தப்பட்டுவிடும். ஆக ஒரு பக்கம் மனபயம், உயர்வு இல்லாமல் முயற்சிகள் எல்லாம் தோல்வியுற்று ஏற்ற இறக்கம் கடன் என்றே நம் வாழ்க்கை போகிறதே என்பவர்களுக்கும், ஒரு குண்டுமணி அளவு நகை கூட தங்கவில்லையே, வாங்கின நகையோடு இருக்கிற நகையும் அடமானம் வைத்து போய்விட்டதே, கடனாகிவிட்டதே, பிள்ளைகள் எல்லாம் எதுவும் செய்ய முடியாமல் அவஸ்தைப்படுகிறார்களே, நமக்கு அது வருத்தமாக இருக்கிறதே, பிள்ளைகளால வருத்தமாக இருக்கிறதே, பிள்ளைகள் உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து அந்த உத்தியோகம் கிடைக்காமல் தவிக்கிறார்களே, நமக்கும் தவிப்பாக இருக்கிறதே, ஏன் நான் எல்லாம் சரியாக செய்கிறேன், என்னால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்று ஒவ்வொரு இளைஞர்களும் நினைக்கிறீர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த நாள் 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை ஒரு வரப்பிரசாதமான நாள், தீர்வுக்கான நாள் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று பாருங்க, புதன் திசையால் நடப்பறவங்க, புதன் திசை நடக்கிறவங்க, அவர்களுக்கு அந்த புதன் பாதகமாக இருந்ததுன்னா நோய்வாய்ப்பட்டு படுக்க வைப்பது, விபத்துகளால் அடிபட்டு அவஸ்தைப்படுவது, திடீரென்று பணத்தை இழப்பது, திடீரென்று போட்ட பணம் வராமல் அது இழந்து போவது, போட்ட பணம் வராமல் இழந்து போவது, இப்படி பணத்தை இழந்து உடலால் பாதித்து ஊனம் ஏற்படுகின்ற அளவிற்கு இந்த புதன் தசை கொண்டு போகும். அப்படி புதன் தசையால் அவஸ்தைப்படுபவர்களும், குரு தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், ஐயா நான் சம்பாதித்ததெல்லாம் போச்சு, என்னென்ன தெரியல, வருமானம் சம்பிச்சு போச்சு, நான் அப்படியே நிற்கின்றேன், என் கௌரவமும் அந்தஸ்தும் போய்விடுமோ என்று மனதுக்குள்ளே பல தவறான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க. குரு தசை நடக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்டா அவங்களும் சரி. அதே போல் சனி தசை, யோகமானதை பற்றி நாம் செய்ய போறதில்லை. சனி தசை ஆரம்பித்து நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேனே என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ, எத்தனையோ வித காரணங்கள் இருக்கிறது அதற்கு. அப்படிப்பட்டவர்களும் இந்த திசை நடக்கிறவர்களும் இதில் பங்கு கொள்ளலாம். அவர்களுக்கும் அது ஒரு அற்புதமான நாள் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான நாளிலே சூரிய குரு நீலவாச நிவர்த்தி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை நாம் செய்ய போகின்றோம். இந்த வேள்வியை 2ஆக பிரித்து செய்கின்றேன். அன்றே காலை 10 மணி முதல் தொடங்கி ஒரு பகுதியாக இந்த சூரியன், சனி, குரு அன்று தசைகள், நான் சொன்ன தசைகள் படி இருக்கிறவர்கள், பிரச்சனைகள் படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொதுவாக சங்கல்பித்து ஒரு யாகம், அந்த சூரியன் குரு நீல நிவாச வேள்வி அப்படிங்கிற வேள்வியை செய்து, அதனை தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வருபவர்களுக்கு தெரியும். என் அன்பான பக்தர்களே, புதிதாக உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அடியேன் அனுதினமும் பூஜிக்கப்படுகின்ற ஒரு பெட்டகம் இருக்கிறது. அது ஒரு எந்திர பெட்டகம். அந்த பெட்டகம் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் எடுத்து வழிபாடு செய்வது வழக்கம் உங்களுக்காக. அப்படி இந்த சூரிய குரு நீல நிவாச வேள்வி அங்கே முடிந்த பிறகு ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் சிறப்பு அனுமதியாக வைத்து அந்த சூரிய குரு நீல நிவாச வேள்வி முடிந்த பிறகு அந்த கந்தர்வ பெட்டகம் என்பது கிரகங்களை மையமாக கொண்டு, திக்கு தெய்வங்களை மையமாக கொண்டு, என்ன அலைகளை தருகின்ற அஷ்ட திக்குகள் முதல் கொண்டு, பஞ்சபூதங்கள் முதல் கொண்டு ஏற்படுகின்ற தீவினைகளை அழிக்கின்ற ஒரு அற்புதமான கந்தர்வ பெட்டகத்தை வைத்து, அதில் உங்கள் ஜாதகம் இந்த கட்டத்தில் பார்த்தீர்களே, அப்படி இருக்கிறவர்களுடைய ஜாதகத்தை வைத்து
அடியேன் மந்திர பிரயோகம் செய்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தை கொடுத்து அந்த கந்தர்வ பெட்டகத்தில் உள்ள யந்திரத்தை நீங்கள் கண்டு தரிசித்து வணங்கி உங்கள் பிரார்த்தனையை செய்து கொண்டு போனால் நான் சொன்ன அந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஜனன காலத்தில் ஏற்பட்ட சஞ்சித கர்மத்தினுடைய விளைவுகள் அந்தந்த கிரகத்தினால் ஏற்படுகின்ற அந்த கவலைகளும் துன்பங்களும் விலகி அற்புத பலனை தரும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சூரியன் குரு நீல நிவாச வேள்வியினை செய்கின்றேன். இரண்டாக பிரித்து. என் அன்பார்ந்த பக்தர்களே, கட்டணத்துக்கு உட்பட்டும் தான் செய்கின்றேன். காரணம், அது அங்கு நீங்க ஓமத்துக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும், நிறைய விஷயங்கள் செய்வதனால். ஆகையால் இது கட்டணத்திற்கு உட்பட்டது. இதற்கு முன் அனுமதியாக நீங்கள் என நிறைய பேரை இதை அனுமதிச்சு செய்வது கடினம். குறித்த பெயர்கள் தான் இந்த 2 வேள்விக்கும் வைத்திருக்கிறேன் என்பதனால் முன் அனுமதி பற்றி நீங்கள் வர வேண்டும் என்பதனால் அலைபேசியில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு வருகின்ற 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் நடக்கின்ற 2 வேள்விகளிலும் பங்கு கொண்டு பயனடைந்து பலனடைய எல்லாம் வல்ல சடாட்சர சண்முகன் சடுதியில் காத்தருளுகின்ற அந்த மந்திர பிரபாவமும் கிரக வாராகியின் அருளும் பாம்பன் சுவாமிகளுடைய அருளும் அடியேனுடைய ஆசிகளும் உங்களோடு இருந்து பங்கு கொண்டு பயனடையும் அந்த அதிர்ஷ்டசாலிகளை அழைத்து மகிழ்கிறேன். வணக்கம்.